முன்னொரு காலத்துல பசுமை நிறைஞ்ச ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கம்மா பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க புருஷன் போனதுக்கு அப்புறம் தனியாவே அவங்களோட குடிசை வீட்டுல இருந்தாங்க. அந்த குடிசை வீட்டு மேல பக்கத்து வீட்டு சோமுக்கு எப்பவும் ஒரு கண்ணு இருந்துச்சு. எப்படியாச்சும் அந்த வீட்டை வளைச்சு போட நினைச்சான். அப்போ ஒரு நாள் சோமு ரங்கம்மா பாட்டிய வீட்டுக்கு வந்து பார்த்து இப்படி சொன்னான். என்ன ரங்கம்மா, புருஷன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட முகத்துல சோகம் இல்லாம சந்தோஷமா வெளியில உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்க போல. அட மடையா, சோமு என்ன பேசிட்டு இருக்க? என் புருஷன் போய் முழுசா 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன இங்க வந்து நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? அதுவா ரங்கம்மா, உன் புருஷன் சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. அதை இப்ப நீதான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உன்னோட வீட்டை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஏதும் கேட்க கூடாது, புரியுதா? என்னது? என் புருஷன் உன்கிட்ட வந்து 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அவர் எதுக்கு உன்கிட்ட கடன் வாங்கணும்? நான் அதை எப்படி நம்புறது? நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? உன் புருஷன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. நான் வேணா அதுக்கான பத்திரத்தை காமிக்கிறேன். அத நல்லா படிச்சு பார்த்துட்டு நீயே சொல்லு. இத கேட்ட ரங்கம்மாக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இவன் திடீர்னு வந்து 10 லட்சம் வேணும்னு கேக்குறான்? நமக்கு வேற படிக்க தெரியாது, எப்படி இவனை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ரங்கம்மா. எப்பா ராமு, எனக்கு தான் படிக்க தெரியாதே, அப்புறம் எப்படி நீ குடுக்கற பத்திரத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் காசு எனக்கு இப்ப வரணும். இல்லனா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு. அப்படி மட்டும் நீ செய்யல, பஞ்சாயத்தை கூட்டி உன் மானத்தையே வாங்கிடுவேன் பாத்துக்க. சரிப்பா சோமு, நான் அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்றேன். நீ காலையில என் வீட்டுக்கு வந்துரு, நான் உனக்கு காசு தரேன். காலையில மட்டும் காசு வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த ராமு யாருன்னு உனக்கே தெரியும். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்க இருந்து கிளம்புனான். அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே சோமுவும் அவனோட பொண்டாட்டி மீனாவும் ரங்கம்மா பாட்டிய பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. பாயா சோமு, உனக்காக தான் காத்துட்டு இருந்த. உன் காசு எங்கேயும் போகல. காசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நீ இங்கேயே இருந்து வாங்கிட்டு போப்பா. அது சரி, சீக்கிரமா வரட்டும். நான் 10 லட்சத்தை எண்ணிதான் எடுத்துட்டு போக போறேன், பாத்துக்கோ அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே மீனா அங்க இருந்த பெரிய மரப்பெட்டிய பார்த்தா. ரங்கம்மா, இது என்ன பெரிய மரப்பெட்டியா இருக்கு? இது என்ன உன் புருஷன் கொடுத்துட்டு போனதா? ஆமா, இந்த பெட்டிக்குள்ள என்ன அப்படி இருக்கு? அதுவாமா, இதுல என் புருஷன் எனக்காக சேர்த்து வச்ச வைரம், தங்கம், காசு மாலையெல்லாம் இருக்கு. அதான் பத்திரமா பெட்டியில பூட்டி வச்சிருக்க. இத கேட்டதும் சோமுக்கும் அவனுடைய பொண்டாட்டி மீனாக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இவ்வளவு நகையையும் தங்கத்தையும் இந்த வயசான ரங்கம்மா வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மீனா இப்படி சொன்னா. உனக்குதான் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே, அப்புறம் யாருக்குதான் இந்த பெட்டி போய் சேரும்? இதுல இருக்கிற எல்லா தங்கத்தையும் யாருதான் எடுத்துப்பா? அதுவா மீனா, இந்த வீடு, இந்த பெட்டி எல்லாமே என்ன சாகர வர நல்லா பாத்துக்கிட்டு என்ன யாரு செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும். அப்படிதான் நான் வக்கீல் கிட்ட உயில் எழுதி வச்சிருக்க. இத கேட்டதும் சோமு ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு இந்த வீடு அப்புறம் அந்த பெட்டி எல்லாமே வேணும்னு முடிவு பண்ணான். ரங்கம்மா, நீயும் எனக்கு ஒரு பாட்டி மாதிரிதான். இதை என்கிட்ட சொன்னா நான் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டேனா? எனக்கு கூட உன்னை பாக்கும்போது என் பாட்டி ஞாபகம் வருது. ஆமா ரங்கம்மா, உன்னை பார்த்தா என் மாமியார் மாதிரியே இருக்க. ஏன் உன்னை நான் பாத்துக்க மாட்டேனா? நாங்க சாப்பிடுற சோறுல ஒரு படி சேர்த்து போட்டு வடிச்சா நீயும் நல்லா சாப்பிட போற. அது இல்ல மீனா, உனக்கு எடுக்க கஷ்டம். உங்களுக்கே நான் 10 லட்சம் பணம் தரணும். அதுக்கு என்ன பண்றது தெரியாம தான் வேற இடத்துல கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம் பாரு. இதுல என்ன சிரமம் இருக்கு ரங்கம்மா? நானும் என் பொண்டாட்டியும் உன்னை நல்லா பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. தினமும் 3 வேளையும் உனக்கு நல்ல சாப்பாடு எங்க வீட்ல இருந்து வரும். மீனா எடுத்துட்டு வந்து தருவா, சரியா? ஆமா ரங்கம்மா, இதுக்கப்புறம் நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். நீ நல்லா சாப்பிட்டு ஓய்வேடு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் யாரும் இல்லன்னு கவலைப்படாத, சரியா? நாங்க இருக்கோம். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ரங்கம்மா மனச கலைக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டையும் அந்த பெட்டியையும் அடையறதுக்கு திட்டம் திட்டுனாங்க. இது எதுவுமே தெரியாதா ரங்கம்மா? பாவமா இப்படி சொன்னா. உனக்கு எதுக்குப்பா சிரமம்?
அது மட்டும் இல்லாம அந்த 10 லட்சத்தை வேற உனக்கு கொடுக்கணும். நீ வேற காசு வாங்கினதுக்கு பத்திரத்தை வேற வச்சிருக்க. அதெல்லாம் நான் கிழிச்சு போட்டுடுறேன். நீ அத பத்தி யோசிக்காத ரங்கம்மா. எனக்கு காசு வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ சந்தோஷமா இருக்கணும். நான் உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன், சரியா? சரிப்பா சாமி, ரொம்ப நன்றி. எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா எனக்கு ஒரு பையன் அப்புறம் மருமவளும் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா ரங்கம்மா சொல்ல சோமுவும் மீனாவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. மெதுவா நடந்து சோமுவும் அவன் பொண்டாட்டி மீனாவும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னங்க, என்ன ஆனாலும் சரி, அந்த வீட்டையும் அந்த பெட்டியையும் நம்பளே எடுத்துக்கணும். கண்டிப்பா மீனா, நீ தினமும் சோறு மட்டும் எடுத்துட்டு போய் கொடு. அந்த கிழவி எத்தனை நாள் உயிரோட இருக்க போகுது? சீக்கிரமா செத்து போயிடும். அப்புறம் அது நமக்குத்தானே. அந்த ரங்கம்மாக்கு என்ன பேரனா இருக்கா வந்து நம்ப சொத்த கேக்கறதுக்கு? அதானே, யார் இருக்கா ரங்கம்மாவுக்கு? நம்ம சுலபமா இந்த சொத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நாம தான் பெரிய பணக்காரங்க. ஆமா மீனா, நீ ஒழுங்கா சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துடு. அப்போதான் இந்த ஊர்க்காரங்க நாம தான் வாரிசுன்னு ஏத்துப்பாங்க. சோமுவும் மீனாவும் சரியான திட்டம் தீட்டி ரங்கம்மாவோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடிவு பண்ணிட்டாங்க. இது எதுவுமே தெரியாம ரங்கம்மா மீனா எடுத்துட்டு வர்ற சாப்பாட தினமும் சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போ ஒரு நாள் மீனா ரங்கம்மா வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னா. என்ன ரங்கம்மா, சாப்பாடு புடிச்சிருக்கா? மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும், சரியா? அதெல்லாம் சாப்பிடுறேன் மீனா. கறிசோறு இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாம்பார் காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது மட்டுமே எடுத்துட்டு வர. நாளையிலிருந்து கறிசோறு எடுத்துட்டு வா, புரியுதா? நீ இருக்க போறதோ இன்னும் கொஞ்ச நாள் தான். இதுல உனக்கு கறி சோறு வேற ஒரு கேடு. சீக்கிரமா செத்து தொலை, அப்போதுதான் எல்லா சொத்தும் எங்களுக்கு வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மீனா இப்படி சொன்னா. கண்டிப்பா ரங்கம்மா, நாளைக்கு நீ கேட்ட மாதிரி கறிசோறு எடுத்துட்டு வரேன், சரியா? இப்ப நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பினா. தினமும் மறக்காம மீனா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தா. நாட்கள் வாரங்களாச்சு, மாசங்களாச்சு, வருஷங்கூட ஆயிடுச்சு. ஆனா ரங்கம்மா சாகவே இல்ல. மீனா குடுக்கற சாப்பாட்ட சாப்பிட்டு கல்லு மாதிரி இருந்தா ரங்கம்மா. அப்ப ஒரு நாள் மீனா தன்னோட புருஷன் சோமு கிட்ட சோகமா வந்து இப்படி சொன்னா. என்னங்க, இந்த ரங்கம்மா சாகுற மாதிரி தெரியல. நம்ம கொடுக்கற சாப்பாட நல்லா சாப்பிட்டு கல்லு மாதிரி இருக்கா. என்னால முடியலங்க. ஆமா மீனா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கிழவி சாகவே மாட்றா. வா, என்னென்ன அவ வீட்டுக்கே போய் கேப்போம். அப்படின்னு 2 பேரும் ரங்கம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ரங்கம்மா அவ வீட்டுக்கு வந்த ஒரு புது பையன்கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்ப அங்க கோவமா வந்த சோமுவும் மீனாவும் ரங்கம்மாவ பார்த்து இப்படி சொன்னாங்க. யார் இந்த பையன்? எதுக்கு இப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கான்? இவன்தான் என் பேரன். வெளியூர்ல படிச்சிட்டு இருந்தா இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன, இப்ப எப்படி பேர வந்தா உனக்கு? அதுவா, நீங்க என்ன ஏமாத்தணும்னு பாத்தீங்க? அதான் நான் உங்களை ஏமாத்த முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த பெட்டில என்ன இருக்கு? அதுல என்னோட பேரனோட துணிமணி அப்புறம் புத்தகம், அது மட்டும்தான் இருக்கு. நீ எங்களை நல்லா ஏமாத்திட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் உங்களை ஏமாத்தல, உங்களோட பேராசைதான் உங்களை ஏமாத்துச்சு. என் வீட்டு அடைய பாத்தீங்க, அதான் நான் திட்டம் திட்டி உங்களை பழி வாங்கினேன். நீங்க நான் ஏமாறதா நினைச்சீங்க, ஆனா உண்மையில ஏமாந்தது நீங்க தான். இந்த வீடு என் பேரனுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு இல்ல. அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படாம உழைச்சு முன்னேறுங்க. ரங்கம்மா பெரிய புத்திசாலிதான். சோமுவும் மீனாவும் ரங்கம்மாவை ஏமாத்த பார்த்தாங்க. ஆனா ரங்கம்மா இவங்கள வச்சு இவ்ளோ வருஷம் சொகுசா வாழ்ந்துட்டா. இது மாதிரிதான் நம்மளும் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து போய்கிட்டே இருக்கோம். நீங்களும் இந்த புத்திசாலி ரங்கம்மா மாதிரி வாழ்க்கையில திட்டம் போட்டு மத்தவங்களுக்கு பாட சொல்லிக் கொடுங்க. அந்த பாடத்தை அவங்க சாகர வர மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.